மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி ஒரு உதவாக்கர ஜாடிக்கேத்த மூடி மூடிக்கேத்த ஜாடி மோடிக்கேத்த எடப்பாடி எடப்பாடிக்கேத்த மோடி. இதுதான் இன்றைக்கு நாட்டிலே மத்தியில நடைபெறக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் முடிவு கட்ட நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும். அதற்கு இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தாக வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சிகளில் உரிமையோடு உணர்வோடு பங்கேற்கக்கூடியவர்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ராஜா அவர்களுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடத்தில் இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் நடைபெறுகிற முதல் தேர்தல் இந்த தேர்தல். அவர் இல்லை என்று சொன்னாலும், இயற்கை நம்மிடமிருந்து அவரை பிரித்திருந்தாலும், என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே உணர்விலே உயிரோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வரவில்லை. அவர் இந்த மேடையில் நின்று உங்களிடத்தில் வாக்கு கேட்கவில்லை. அந்த ஏக்கம் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்திலே ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உங்களது ஓட்டு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஒரு ஓட்டு என்பது அது ஒரு ஓட்டு அல்ல. இந்தியாவினுடைய தலையெழுத்த, தமிழகத்தினுடைய தலையெழுத்த நிர்ணயிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கடந்த காலங்களில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, அந்த தவறு செய்த காரணத்தால் தவறான மனிதர்கள் இன்றைக்கு ஆட்சிகளை அமர்ந்திருக்கிறார்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆ ராசா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டுமல்ல, உணர்வால் தலைவர் கலைஞருடைய பிள்ளைகளில் அவரும் ஒரு பிள்ளைதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை வந்து உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். சகோதரனாக வந்திருக்கிறேன். என்னுடைய சகோதரனாக மட்டுமல்ல, உடன்பிறப்புகளாக இங்கே திரண்டிருக்கக்கூடிய உங்களின் சகோதரனாக இன்றைக்கு ராஜா அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள்
உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். ஆதரவு தருவீர்களா? வெற்றியை தேடி தருவீர்களா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. ஆக அந்த உணர்வோடு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திமுக கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் வேட்பாளர் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய வேட்பாளர். நான் எண்ணி பார்க்கிறேன், 1952ஆம் ஆண்டு முதலில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை பொறுத்தவரையிலே, அதாவது சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதல் தேர்தல் 1952ஆம் ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கல. காரணம் 49 தான் கழகம் உருவாகி இருக்கிறது, தோன்றி இருக்கிறது. அண்ணா உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக 52ல் முதலில் நாம் தேர்தல் களம் காணல. அதற்கடுத்து 57ஆம் ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் இறங்கியது. அதுவும் 1956ஆம் ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் நிற்கலாமா, தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் சில குறிப்பிட்ட தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுக்காமல் மாநாட்டு பந்தலில் திரண்டிருந்த மக்களிடத்தில் கேட்டார். கேட்டது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பெட்டியை வச்சு அந்த பெட்டியில் உங்கள் கருத்துக்களை எல்லாம் எழுதி போடுங்கள், நிற்கலாமா வேண்டாமா. எழுதி போட்டார்கள். நிற்க வேண்டும் என்று பெரும்பான்மையானவர் எழுதி போட்டார்கள். 57ல் நின்றோம். முதலில் தேர்தல் களத்தில் நின்ற நேரத்தில் முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் கலைஞர் நின்றது தொகுதி குளித்தலை தொகுதி. நின்றார், வென்றார். ஆக 57 தேர்தல் மட்டுமல்ல, அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் 57லிருந்து 2016 வரையில நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து தேர்தலிலும் தோல்வி என்பதையே அறியாமல் வெற்றி 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 என்ற இலக்கை மாத்திரமே அடைந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். ஆக அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவர் நின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். ஆக அந்த வெற்றியினுடைய அடையாளமாகத்தான் அந்த உதயசூரியன் சின்னத்திலே தான் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 40 தொகுதிகளில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் 18 தொகுதிகளில் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் அந்த தேர்தல்களில் நான் உறுதியோடு சொல்லுகிறேன், யார் வேட்பாளர் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். நம்முடைய சின்னம் உதயசூரியன் தான். ஆக வேட்பாளர் கலைஞர் என்பதை உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு உழைக்கக்கூடிய உடன்பிறப்புகளாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்களுடைய தலைவனாக நான் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். ஆக இந்த உடன்பிறப்புகளின் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் அவர் தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பு எல்லோரையும் விழித்து பேசுவாரே, அந்த கரகர குரலிலே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று.
ஆக அந்த உடன்பிறப்புகளின் தலைவனாக இன்றைக்கு வந்திருக்கிறேனே, இதைவிட எனக்கு வேற எந்த பெருமை வந்து சேரப்போகிறது? அந்த பெருமையோடு உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அதுவும் இங்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய சகோதரர் ராஜா அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதை. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் நன்கு அறியப்பட்டவர் நம்முடைய வேட்பாளர் சகோதரர் ராஜா அவர்கள். அதேபோல இங்கு இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்தவர், புரிந்தவர் நம்முடைய சகோதரர் ராஜா அவர்கள். நீலகிரி மாவட்டத்தை மட்டுமா, தமிழகத்தையே அறிந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். தமிழகத்தை மாத்திரமா, இந்தியாவையே அறிந்தவர் நம்முடைய ராஜா அவர்கள். மத்திய அமைச்சராக இருந்து அவர் பணியாற்றிய நேரத்தில் தொலைத்தொடர்பில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு மிகத்தான சாதனையை இன்றைக்கு வரலாற்றில் அவர் பதிவு செய்திருக்கிறார். செல்வந்தர்கள் கையிலே மட்டுமே தவழ்ந்து கொண்டிருந்த செல்போன் இன்றைக்கு பாட்டாளிகளுடைய கையிலே தவழ வைத்தவர் தான் நம்முடைய சகோதரர் ராஜா அவர்கள். அப்படி தவழ வைத்த காரணத்தால் சில எதிரிகளை சம்பாதித்தார் அவர்.